அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் சம்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 4 வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட எலுமிச்சப்பழம், உரிச்ச பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. மீனை நல்லா பொரிச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அப்புறம் அந்த மீனை நல்லா முள் இல்லாமல் எல்லாத்தையும் தனித்தனியாக உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த காஞ்ச மிளகா வறுத்த அந்த எண்ணெயிலேயே பூண்டையும் போட்டுட்டு நல்லா முருக விட்டு நம்ம பொரிக்கணும். முறுமுறுன்னு பொரிச்சிக்கணும். அது நல்லா பொரிச்சோன்னே அந்த வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம், நம்ம வறுத்த பூண்டு, அப்புறம் அரைச்ச காஞ்ச மிளகா, அப்புறம் அந்த மீன், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு மாங்காய் இருந்தால் நீங்கள் மாங்காய் போடலாம். மாங்காய் இல்லைன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பூண்டு வறுத்தோம்ல, அந்த எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சாம்பாரும் சாப்பாடு இருந்துச்சுன்னா அதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.